முதல்ல நேயர்கள் எல்லார்கிட்டயும் ஒரு பகிரங்கமான மன்னிப்பு அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். ஏன்னா மறைந்த கேப்டன் அவர்களோட மனைவி பெருமதிப்பிற்குரிய அன்னியார் பிரேமலதா அவர்களை பேரலதா, பேடிஎம் லதா, பேமெண்ட் லதா அப்படின்லாம் பல பட்டப்பெயர்கள் வச்சு அழைச்சிட்டேன். அது உண்மையிலேயே ரொம்ப தப்பு அப்படிங்கிறத இப்பதான் நான் உணர்ந்திருக்கேன். ஏன்னா திமுக அப்படிங்கிற தீய சக்தியை அழிக்கிறதுக்காக அந்நியார் உண்மையிலேயே ஒரு அக்னி பிரவேசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நெருப்பு குண்டம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு இப்பதான் தெரிஞ்சுது. உண்மையிலேயே அந்நியார் எடுத்திருக்கக்கூடிய இந்த ரிஸ்க்கு அவங்களை எப்படி நாம பாராட்டுறது? அதாவது தன்னோட கணவன் சத்தியவானோட உயிரை எமங்கிட்ட போராடி சாவித்திரி மீட்டு வந்தாங்க இல்லையா, அப்படியே அந்நியாரால மீட்க முடியல. ஆனா அதே நேரத்துல பாண்டிய மன்னன்ட்ட போய் தன்னோட கணவன் கோவலனோட மரணத்திற்கு நீதி கேட்ட கண்ணகி மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய அரசியல் போர தொடங்கியிருக்காங்க அந்நியார் அப்படிங்கிறது தான் ஒரு ஆகச்சிறந்த உண்மையா இருக்கு. அத சில எடுத்துக்காட்டோட உங்கள்கிட்ட சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வட சென்னை அப்படின்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்க நீங்க எல்லாருமே, தனுஷ் நடிப்புல வெளியே வந்த அந்த படம். இந்த படத்துல ராஜன் கேரக்டர்ல நம்ம போத மருந்து புகழ் அமீர் நடிச்சிருப்பாப்ல. ராஜனோட மனைவியா சந்திரா அப்படிங்கிற கதாபாத்திரத்துல அற்புதமா நடிச்சிருப்பாங்க ஒரு நடிகை, அவங்க பேர் டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல. இந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா ராஜனை கொலை செஞ்சிருவாங்க. கொலை செஞ்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரு கூடயே இருக்க செந்தில், குணா, வேலு, ஜாவா பழனி இவங்க எல்லாம் சேர்ந்து கொன்னுடுவாங்க. உடனே ராஜனோட மனைவி குணாவையே கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அப்ப இந்த சின்ன பசங்க எல்லாம் கேட்பாங்க, என்ன நீங்க போய் குணாவை கல்யாணம் பண்ணிட்டீங்க, குணா தான் ராஜன் அண்ணாவையே போட்டது, நீங்க போய் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு கேட்கறதுக்கு அந்த சந்திரா கேரக்டர் சொல்லும் ஒரு டயலாக், டேய் என் கணவனை கொன்னவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்றதுக்கு நான் என்ன தேவடியான்னு நினைச்சியாடா, ராஜன் பொண்டாட்டிடா அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் சொல்லுவோம். என்னன்னா அளவு குத்திக்கிட்டு சமுத்திரகனி வரும்போது சமுத்திரகனியை போட ட்ரை பண்ணுவாங்க இந்த பசங்க, அதுல மிஸ் ஆயிடுவாப்புல. அதன் பிறகுதான் கல்யாணம் நடக்கும். நான் முதல்ல கொல்லணும்னு நினைச்சதே குணாவை தாண்டா, அது தப்பாயிடுச்சு. அதன் பிறகுதான் தெரிஞ்சது குணா கடைசியா சாக வேண்டியவன். குணா கூடையே இருந்துகிட்டு தான் ஜாவா பழனி, செந்தில், வேலு எல்லாத்தையும் போடணும்னு முடிவு பண்ணி தாண்டா குணாவை கல்யாணம் பண்ணேன், ராஜன் பொண்டாட்டிடா அப்படின்னு சடையை எடுத்து முடிவாங்கல்ல. அந்த சபதத்தை அரசியல்ல எடுத்திருக்கார் அந்நியார் பிரேமலதா அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதாவது கேப்டன் அவர்களுடைய மரணத்திற்கு மிக முக்கியமான காரணம் திமுக. அவரை குடியாரன்னு பட்டம் கட்டினது, வடிவேலை வச்சு கிண்டல் பண்ணது, அவரோட மண்டபத்தை இடிச்சது, இப்படி எல்லாத்தையும் பண்ணது திமுக. அதன் பிறகு பாத்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணின்னு சொல்லி வச்சு அவரை காலி பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா திருமாவளவன், வைகோ, 2 கம்யூனிஸ்ட். இவங்க எல்லாருமே ஜாவா பழனி மாதிரி, வேலு மாதிரி, குணா மாதிரி, செந்தில் மாதிரி எல்லாருமே அழிக்கப்பட வேண்டியவர்கள் தான். ஆனா நான் முதல்ல திமுகவை தான் அழிக்கணும்னு நினைச்சு 2024 கூட்டணி வச்ச அந்த படத்துல சமுத்திரகனி தப்பிச்சுக்கிட்ட மாதிரி இந்த இடத்துல திமுக தப்பிச்சுச்சு. உடனே அந்நியார் அப்பதான் சபதம் எடுத்தாங்க சந்திரா மாதிரி, முதல்ல அழிக்கப்பட வேண்டியது திமுக இல்ல, திமுக வச்சுதான் மீதி இருக்கிற எல்லாத்தையும் அழிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சமுத்திரகனியை சந்திரா கல்யாணம் பண்ண மாதிரி திமுக கூட கூட்டணி வச்சிருக்காங்க அந்நியார். திமுக கூட கூட்டணி வச்ச உடனே ஜாவா பழனியை தான் ஃபர்ஸ்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் வாங்கின 8 சீட்டையும் அடிச்சு காலி பண்றாங்க அரசியல் சந்திராவான அந்நியார் பிரேமலதா அவர்கள். 8 சீட்டையும் ஃபர்ஸ்ட் காலி பண்ணிட்டு ஜாவா பழனி கதையை முடிக்கிறோம். அடுத்து வேலோட கதையை முடிக்கணும், வேலை கதையை முடிக்கணும், செந்தில் கதையை முடிக்கணும். இதெல்லாம் யாரு? கம்யூனிஸ்ட், வைகோ. இவங்க கதையை புறா முடிச்சுட்டு கட்ட கடைசியா சாக வேண்டியது தாண்டா அந்த படத்துல வரக்கூடிய குணா கதாபாத்திரம் ஒரிஜினலா திமுக. அதாவது இவங்க எல்லாத்தையும் போடாம திமுகவை போட முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு திமுக கூடயே கூட்டணிக்கு போயிட்டு அந்த கூட்டணியில குழப்பத்தை விளைவிச்சுட்டு அந்த கூட்டணியில ஒரு அதிக சீட்டை கேட்டு வாங்கிட்டு எம்பி சீட்டை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வரைக்கும் வாங்கிட்டு இன்னைக்கு அவங்க கூட இருந்துகிட்டு இந்த ஜாவா பழனி மாதிரியான, திருமாவளவன், வைகோ மாதிரியான எல்லாத்தையும் போடக்கூடிய வேலைகள், அடியோட அவங்க கட்சியை அறியக்கூடிய வேலைய அந்நியார் பிரேமலதா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. அந்த படத்துல கடைசியா அந்த டைலாக் சொல்லுள்ள சந்திரா கேரக்டர், இஷ்டப்பட்டவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு
அவங்க கூட குடும்பம் நடத்தி 10 ரூபா காசு வருதுன்னு பாக்குறதுக்கு நான் என்ன தேவடியாவாடா, ராஜன் பொண்டாட்டிடா அப்படின்னு ஒரு டயலாக் பேசல. அதே மாதிரிதான் இப்ப அந்நியார் பேசுறாங்க. 10 சீட்டு, ஒரு எம்பி, ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் காரு, கொஞ்சோண்டு பொட்டி வாங்கிட்டு கட்சியை அழிச்சிருவேன்னு பாத்தியா, கேப்டன் பொண்டாட்டிடா, இவங்க எல்லாத்தையும் அழிக்கிறதுக்காக தாண்டா வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சபதம் எடுத்துதான் பிரேமலதா இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்நியாருக்கு மனதார்ந்த வாழ்த்துக்கள். சரி, இந்த கதையெல்லாம் அப்படியே விட்டுட்டு இப்ப அப்படியே ஒரிஜினலுக்கு வந்துரும். இதுவும் ஒரிஜினல் தான், இதுதான் நடக்குது, கதை இல்ல. கதை சில நேரத்துல ஒத்து போற மாதிரியே இருக்குங்கிறதாலதான் இதை உங்கள்கிட்ட சொன்னேன். உண்மையிலேயே கான்செப்ட் என்னன்னா, 200 தொகுதிகளில் திமுகவுக்கு படுதோல்வி உறுதி அப்படிங்கிறது தான் இப்ப உள்ள கள நிலவரம். ஆனா கருத்து கணிப்புகள் எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஆதரவா கருத்து கணிப்பு போட சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 50 கோடிக்கு மேல இறக்கி விட்டுருக்காங்க. விளம்பரத்துக்கு தனியா காசு, அதை ஷூட் பண்றதுக்கு தனியா காசு, இந்த மாதிரி யூடியூப் சேனல்களுக்கு வாக்கரிசி போடுறதுக்கு காசு, சேட்டலைட் சேனலுக்கு தனியா காசு, இப்படி தனியா இறக்கி விட்டுருக்காங்க சபரீசன் அண்ட் டீம். இவ்வளவையும் இறக்கி விட்டு என்னன்னா குரலி வித்த காட்ட முடியுமோ காட்டுறாங்க. ஆனா அந்த படத்துல தனுஷ் கேரக்டர்ல அன்பு வர்ற மாதிரி இந்த கேரக்டர்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்திருக்கார். ஒத்தாளு பிரேமலதா தூக்கி அந்தாண்ட போட்டு விட்டாச்சு, வேலை முடிஞ்சு போச்சு. எப்படி 10 தொகுதி கொடுக்கலான்னு எல்லாருமே கடுப்புல இருந்தாங்களா? இப்ப விசிகா தேமுதிகவுக்கு வேலை செய்யல, தேமுதிக விசிகாவுக்கு வேலை செய்யல, தேமுதிக மதிமுகவுக்கு வேலை செய்யல, தேமுதிக கம்யூனிஸ்டுக்கு வேலை செய்யல, இவங்க எல்லாம் சேர்ந்து தேமுதிகவுக்கு வேலை செய்யல. அப்ப தேமுதிகவுக்கு கொடுத்த 10 காலி, விசிகாவுக்கு கொடுத்த 8 காலி, கம்யூனிஸ்டுக்கு கொடுத்த ஒரு 5 காலி, ஒரு 4 காலி, எல்லாம் காலி. ஆக மொத்தம் திமுக மொத்தமா காலி. தமிழ்நாடு ரொம்ப சுத்தப்படுத்தப்பட போகுது. அதுக்கு சந்திராவா மாறி இருக்கிற, சந்திரமுகியா மாறி இருக்கிற அந்நியார் பிரேமலதாவுக்கு நம்ம வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். திமுக படுதோல்வி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு, அதெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. அது பொறுக்க முடியாம தான் இந்த மாப்பிள்ளை சார் இப்ப தொகுதி வாரியா சுத்திட்டு இருக்காரு. நேத்து கூட பெரம்பலூருக்குலாம் வந்திருந்தாப்ல. பெரம்பலூருக்குலாம் ஒரு வாழ்க்கையில முன்ன வந்திருப்பாருன்னே தெரியல. ஏன்னா பெரம்பலூர் தொகுதியும் காலி, குன்னத்துல அமைச்சர் சிவசங்கரும் காலி, அரியலூர்ல லதாபாலுன்னு ஒரு வேட்பாளர் யாருன்னே தெரியாம கொண்டாந்து போட்டிருக்காங்க. ஆனா அதுக்கு கருத்து கணிப்புல 40%, 44% வரைக்கும் கொடுக்குறாங்க. எதிர்த்து நிக்கிறவரு கொரடா ராஜேந்திரன். கொரடா ராஜேந்திரன் கிட்டத்தட்ட 30,000 ஓட்டுல ஜெயிப்பார் அப்படிங்கிறது அரியலூர்ல அரசியல் தெரியாதவனை கேட்டா கூட சொல்லிடுவான். அப்படி இருக்கிற தொகுதியிலே லீடிங் காட்டுறாங்க. அப்படின்னா இந்த அங்கங்க செட்டில்மெண்ட் பேமெண்ட் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. எல்லா இடத்துலயுமே ஆட்களை இறக்கி விட்டு சபரீசன் தான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கார். ஆனா 200 தொகுதி படுதோல்வி உறுதி. அடுத்தப்பட்ட பட்சமா பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி நம்ம கரூர் கேங்க முழுக்க கொண்டு போய் கோவையில இறங்கி இருக்காப்புல. பூரா ரவுடி பயிலுக போற இடத்தெல்லாம் வம்பு வளர்த்துக்கிட்டு இருக்கானு. இவங்க என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஒரு ஓட்டுக்கு 1 கிராம் தங்கமா செந்தில் பாலாஜி. ஏற்கனவே கல்லு கொலுசை கொடுத்துட்டு வெள்ளி கொலுசுன்னு கரூர் மக்கள் காதல செஞ்சவரு இப்ப கோயம்புத்தூர் மக்கள் காதை காட்டுங்கன்னு சொல்லிட்டு அங்க போய் நிக்கிறாரு. ஆனா கொங்கு மக்கள் அப்படியெல்லாம் ஏமாந்துட மாட்டாங்க. அம்மன் அர்ஜுன் சரிக்கு சரி, செந்தில் பாலாஜி எந்த ரூட்ல வரையோ அந்த ரூட்ல நானும் வரண்டா, நீ பெரியாளா நான் பெரியாளா பாத்துருவோண்டான்னு இறங்கி அடிச்சிட்டு இருக்காப்புல. கொங்கு மக்கள் செந்தில் பாலாஜி கொஞ்சுவாரு அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்த்தா கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க வச்சு அப்படிங்கிற மாதிரிதான் கோவை நிலவரம் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. மறுபக்கம் அப்பப்ப அப்படி சைடுல தொண்டாமுத்தூர்ல இருந்து எஸ்பி வேலுமணி என்னதே செந்தில் பாலாஜா போடு ஒண்ணு அப்படின்னு அவரு வேற அப்பப்ப ஒரு அடியை போட்டுட்டு போயிருக்காரு. இன்னும் எஸ்பி வேலுமணி எல்லாம் முழுமூச்சா இறங்கினாருன்னா செந்தில் பாலாஜி துண்டக்கானும் துணியக்கானுன்னு கோயம்புத்தூரை விட்டு ஓட வேண்டிய நிலைமை அப்படிங்கிறது தான் வரும். எது எப்படியோ அந்நியார் தன்னோட சபதத்தை நிறைவேற்றியிருக்காங்க கேப்டன் மனைவியாக. அதனால அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு, இத்தனை நாளா அவரை திட்டினதுக்காக மறுபடியும் ஒரு மன்னிப்பை கேட்டுக்கிட்டு திமுகவை அழிக்கக்கூடிய அற்புதமான ப்ராஜெக்டை கையில எடுத்து அதை வெற்றிகரமா செயல்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அந்நியார் நேத்து ஒரு வீடியோ பேசியிருக்காங்க. அதையும் நீங்க பாருங்க. அந்த வீடியோல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன பெருசா தப்பு இருக்கு இந்த ஆட்சியில? நைட்டு 12 மணிக்கு பெண்கள் எப்ப சுதந்திரமா போகணும்னு சொன்னாரோ அப்பதான் சுதந்திரம்னு காந்தி சொன்னாரு. ஏதோ திமுக ஆட்சியில கஞ்சா, கள்ளச்சாராயம், சில கற்பழிப்பு சம்பவங்கள் நடந்து போச்சு, இதை தவிர வேற என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சில கஞ்சா பிரச்சனை உங்க பிள்ளைகளுக்கு கெட்டு போயிருந்தா, சில கற்பழிப்பு சம்பவங்கள் உங்க வீட்டுக்குள்ள நடந்திருந்தா, சில பாலியல் சம்பவங்கள், சில கூலிப்படை கொலைகள் உங்க வீட்டுல நடந்திருந்தாதான் உங்களுக்கு வலிக்குமா அப்படின்னு நாம அந்நியாரை திருப்பி கேட்கலாம். பட் அந்நியார் ஸ்லீப்பர் செல்லாதான் அங்க போயிருக்காங்க. போன காரியத்தை கச்சிதமா முடிச்சு திமுகவுக்கு காரியம் செய்வாங்க. நம்மளும் அந்த காரியத்துல கலந்துக்குவோம். அதற்கான நாளா வர 23ஆம் தேதி இருக்கும். நம்பிக்கையோட தொடர்ந்து பேசும்.